ஏண்டா பசங்க எப்பவுமே சொன்ன டைமுக்கு வரமாட்டீங்களா? சொன்ன டைமுக்கு வந்துட்டா மட்டும் அவார்ட் கொடுக்க போகிறீங்களா என்ன? இல்லை அப்புறம் என்ன? நாங்கள் கூப்பிட்டா மட்டும்தான் இப்படி வரியா, இல்லை உன் ஆள் கூப்பிட்டாலும் இப்படி தான் போவியா? நீங்கள் சொன்ன டைமுக்கு நாங்கள்லாம் வந்துடுறோம். ஆனால் அதே மாதிரி நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களா? முடியாதுல்ல. அவனுக்கு கால் பண்ணியா? கால் பண்ணேன், எடுக்கலை. வா போவோம். என்ன மச்சான் குள்ளா போட்டிருக்க? குளிர் தான் என்ன? ஏண்டா கால் பண்ணா எடுக்கல? ஒன்றும் இல்லை, வேலையாக இருந்தேன். வேலையாக இருந்தியா? துணி எதுவும் துவச்சியா என்ன? ஏன் வத்தல் எதுவும் காய போட்டியா என்ன? இல்லை வேலையாக இருக்குன்னு சொன்னியே, அதான் கேட்டேன். என்ன நக்கலா? அவன் எதையும் நக்கலை. என்னாச்சு? கால் பண்ணா ஏன் அட்டன் பண்ணல? ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லையா? அப்போ வா வெளியே போகலாம். நான் வரல. ஏன் துணி துவைக்கிற வேலை இருக்கா என்ன? ஐயோ சரி விடு. என்னாச்சு? உன் ஆள் கூட எதுவும் பிரச்சனையா? ஏய், யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற? ஏன்? கேட்குற கேள்வியை மச்சாங்கிட்ட கரெக்டாக கேளு. எப்படி? எந்த லவர் கூட பிரச்சனை, எத்தனாவது ஆள் கூட பிரச்சனைன்னு கேளு. என்ன மச்சான், நான் சொல்கிறது கரெக்டு தானே? இல்லை மச்சான், உன்னை பற்றி தப்பாக புரிஞ்சு வச்சுருக்காடா. யூ கேரியான். சரி என்னாச்சு சொல்லு. எது கூட இருந்தானா? அதுவும் பெட்ரூம்லையா? ஏய், என்ன ஏற்றி விடுறியா? யாரு இவனை? நான் ஏற்றி விட்றேனா? அவள் தான் இவனை நல்லா ஏற்றி விட்டுருக்கா. இந்த பாய் பெஸ்டினாலே இதான் பிரச்சனை. மச்சான் நீ சொல்லு மச்சான், அவனை தூக்கிடுவோமா? அப்படின்னா என் ஆள் உன்னை என்னைக்கோ கொண்டிருக்கணும். ஏன்? ஏன்னா அவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீ தான் என் பாய் பெஸ்டி. நானா? ம், நான் என்ன பண்ணேன்? இதோ என் கூட இருக்கல்ல. கூட இருந்தா நான் ஃப்ரெண்டு தானே. அது உனக்கும் எனக்கும் தெரியும். அவனுக்கு புரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் நீ என் பாய் பெஸ்டி, அவ்வளோதான். அப்போ நானும் ஒரு பாய் பெஸ்டி தானா? ஓ மை காட். அப்போது லவ் பண்ணுற பொண்ணுங்களுக்கெலாம் நல்ல பசங்க ஃப்ரெண்ட்ஸே இருக்கக்கூடாதா? இதோ உன் ஃப்ரெண்டே சொல்லிட்டான்ல, லவ் பண்ணுற பொண்ணுங்களுக்குலாம் பசங்க ஃப்ரெண்ட் இருக்கவே கூடாதான்னு. இதோ பாரு திவா, அவன் உன்னை ஏமாத்தணும்னு நினச்சிருந்தா அவனை பக்கத்தில் வச்சுட்டே உன்கிட்ட பேசியிருந்திருக்க மாட்டா. எனக்கு தெரிஞ்ச உண்மையாக தான் இருக்கா. அதை நீ சொல்லாத. எது? இல்லை நானும் அதான் சொல்ல வந்தேன்னு சொன்னேன், வாய் ஸ்லிப் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு சந்தேகம், சொல்றியா? என்ன? ரம்யா என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்கு ஏன்னு கேட்டு ரம்யா கிட்ட சண்டை போட்டதில்ல? ம், போட்டிருக்கேன். அப்போ ரம்யா அப்படி சொல்றத பார்த்தா நம்ம ரெண்டு பேர் தப்பா பழகுறோமா என்ன? இல்லைல்ல, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே. அப்போ ஏன் அவளுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாதா? எனக்கு தெரிஞ்சு நீ தான் அவளை தப்பா பார்க்குற. உன் பார்வையை மாற்று, எல்லாமே சரியாயிடும். ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக தானே இருந்தீங்க, அப்புறம் தானே லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க. அப்புறம் என்ன, ஃபர்ஸ்ட் போய் ஃப்ரெண்டாக பேசு, அப்புறம் லவ்வராக பேசிக்கலாம். இங்கே பாரு, இங்கே பாதி பிரேக்கப் ஆகிறதுக்கு காரணமே சண்டை போட்டதுக்கப்புறம் யாராச்சும் ஒரு ஆள் விட்டு கொடுத்து பேசாதது தான். அந்த தப்பை நீயும் பண்ணிடாத. நான் கிளம்புறேன். எங்க? ரம்யாவை பார்க்க. அப்ப அதை நீயே சொல்லிட அவகிட்ட, உன்னை பார்க்க வந்துட்டு இருக்கேன்னு. என் கூட தானடி வந்த? வா. நீ மேலே போ, நான் வரேன். சரி ஓகே. ஹலோ, நான் தேவா வீட்டுக்கு வந்துட்டேன். நீ மியூட் போட்டு லைன்லேயே இரு, நான் லவுட் ஸ்பீக்கர் போடுறேன், சரியா? அவன் என்ன பேசுகிறா நீ கேளு. அவன் கிளம்பிட்டான்.
உன்னை பார்க்க தான் வந்துட்டுருக்கான். நீ ரெடியா இரு. என்ன? அப்போ இந்த மீம்ஸ்லாம் போடுறானுங்களே பாய் பெஸ்டின்னு, அப்போ இதில் நானும் ஒருத்தனா? சீச்சி, அவனுங்களாம் கெட்ட பாய் பெஸ்டி, நீ நல்ல பாய் பெஸ்டி. ஆ. ஆனால் என் ஆள் கண்ணில் மட்டும் பற்றாத, கொன்றுவான் உன்னை. ஆ? சாரி திவா. இல்லை நான் தான். நான் ஃபஸ்ட்டு பேசி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீ பேசு. வழக்கமாக எல்லா லவர்ஸும் சண்டை போட்டதுக்கப்புறம் பேசுகிற அதே டாக் தான். நம்ம நிறைய சினிமா பார்த்துருப்போம், ஏன் நேரில் கூட பார்த்துருப்போம் லவ்வர் சண்டை போடுறத. ஏண்டா இதுக்கெல்லாமாடா சண்டை போடுவீங்க? இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாமா பிரேக்கப் பண்ணுவீங்க? யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிருந்தாலே இதெல்லாம் சரியா இருக்குமே நினச்சிருப்போம். ஆனால் அதே மாதிரி நமக்கு நடக்கும்போது தான் தெரியுது நாமையே விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோன்னு. எனக்கு ஈகோ இருக்கு, நான் ஒத்துக்கிறேன் திவா. இந்த கிஷோர் விஷயத்த உனக்காக, நம்ம லவ்வுக்காக நான் விட்டு கொடுத்துட்றேன். உன் மேலே ப்ராமிஸா நான் இனிமேல் கிஷோர் கிட்ட பேச மாட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான். நான் பேசி முடிச்சிட்டேன் திவா. கிஷோர் என் அப்பாவோட ஃப்ரெண்டோட பையங்கிறது உனக்கே நல்லா தெரியும். அன்னைக்கு கிஷோர் மட்டும் இல்லை, அவங்க அப்பாவும் தான் வீட்டுக்கு வந்திருந்தாரு. ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. இதுக்கு மேலே என்னை நம்புறதும் நம்பாததும் உன்னோட இஷ்டம் திவா. இப்போல்லாம் பொதுவாகவே லவ்னா விட்டு கொடுத்து போகிறது மட்டும்தாங்கிற மாதிரி ஆயிடுச்சுல்ல. அப்போது இங்கே யாரும் யாரையும் புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணல. அவளுக்கு அது பிடிக்கும், அவனுக்கு இது பிடிக்கும், அவளுக்கு அது பண்ணால் பிடிக்காது, அவனுக்கு இது பண்ணால் பிடிக்காது அப்படின்னு யாரையும் புரிஞ்சுக்கிட்டுலாம் லவ் பண்ணல. நீ எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போகிறது தெரிஞ்சா நான் எல்லா தப்பும் பண்ணலாமா? அதுக்கு பேர் லவ் இல்லை. எனக்கு பிடிச்சவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணுறதான் உண்மையான லவ். உனக்கு பிடிக்காத விஷயத்த நான் பண்ணிவிட்டு அதுக்காக நீ என்கிட்ட சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே விட்டு கொடுத்து போகலான்னு போகிறதெல்லாம் லவ் இல்லை. உனக்கு ஒன்று தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் மெசேஜ் பண்ணி திவான்னு சொன்ன டைம்லாம் போய் இப்போல்லாம் உங்ககிட்டேருந்து கொஞ்சம் மெசேஜ் மட்டும்தான் வருது. அதுக்கு காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமா? இல்லை, ரீசன்லாம் வேண்டாம், நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு வாக் போகலாமா?
ஏய் இப்போதானடி கொடுத்தேன். சிவா ஓய், ம் சொல்லு. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்? கல்யாணத்துக்கு அப்புறம்னா? மண்டபத்தில் உங்கள் காலத்தில் தாலி கட்டினதுக்கு அப்புறம். தாலி கட்டினதுக்கு அப்புறமாவா? ம் ம் அங்கே இருக்கிற ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு பந்தியில் உட்காந்து சாப்பிடுவோம். அப்புறம் அப்புறம் அங்கேருந்து 2 பேரும் வீட்டுக்கு போவோம். நம்ம வீட்டில் பாலும் பழமும் தருவாங்க, அதை சாப்பிட்றோம். அப்புறம் அப்புறம் நைட்டு உங்கள் வீட்டில் டிஃபன் செய்வாங்க, அதை சாப்பிடுவோம். உங்கள் அம்மா கிட்ட சொல்லி கடலை சட்னி செய்ய சொல்லு, சரியா? அப்புறம் அப்புறம் ஏய் திருட்டு பூன, நீ எங்கே சுற்றி வரன்னு எனக்கு நல்லா தெரியும். எங்கே சுற்றி வரேன்? நைட்டு நம்ம 2 பேரும் ரூமுக்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஸ்வீட்டையும் பழத்தையும் எப்படி சாப்பிடலாம் தானே கேட்க வர. ஏய் எப்போ பாரு சோறு சோறு சோறுனா நினச்சிட்டு இருப்பியா? வேறு எதுவுமே தோணாதா? ஏன் கல்யாணம் தண்ணிக்கு எதுவும் சாப்பிட மாட்டியா என்ன? சாப்பிடுவல்ல, அப்புறம் என்ன? சோத்து முட்டை. உனக்கு வேணாம்னா போ. நாளைக்கு நான் அவுட்டோர் ஃபோட்டோ ஷூட் போகிறேன். ஃபோட்டோ ஷூட்டா? யாரு? மாடல்ஸ் தான், 2 பொண்ணுங்க. பொண்ணுங்களா? ஏன் என்னாச்சு? ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? மறந்துட்டேன். அதுலேயும் ஒரு பொண்ணு வேற என்னை நேரில் பார்க்கணும் வேற சொல்லிட்டு இருக்கு. ஏன் தெரில, ஒருவேளை வாட்ஸ்அப்பில் என் டிபியை பார்த்துருக்குமோன்னு நினைக்கிறேன். அதில் ஐயா வேற கொஞ்சம் அழகாக இருப்பேனா, சரி ஒரு சின்ன மீட்டு தானேன்னு ஓகே சொல்லிட்டேன். உன் ஃபோனை கொடு. எதுக்கு? குப்ரா. அதெல்லாம் தர முடியாது, போடி. திவா குப்ரா, ஒழுங்கா ஃபோனை கொடு. ஏன்? டேய் ஃபோனை கொடுன்னு சொன்ன. அதெல்லாம் தர முடியாது, போடி. டேய் திவா நில்றா. டேய்